ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இந்த 77 38 இல்லை 72 அந்த 88 அப்படின்றது எப்படின்னு நான் ஒரு சில மார்க் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் பாருங்கள், கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும் வந்ததுக்கப்புறம் சொல்கிறது, இல்லை ரொம்ப பேசுகிறேன், இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் விட என்ன சொல்லணுன்னா, நாம் லாட்ரியில் தெரிஞ்சோ தெரியாமையோ வந்துட்டோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வின்னிங் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் இதை பார்க்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கணும், இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு வின்னிங் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா தள்ளிட்டு கடைசியில் நம்பர் போட்டிருப்பேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா டைம் இல்லாதவங்களும் இருக்கலாம், ஏன்னா சூழ்நிலை சொல்ல முடியாது, எத்தனையோ வேலையில் இருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கடைசியில் நம்பர் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து போகிற மாதிரி இருக்குதா அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் என்னென்னா, இந்த 0683 இதில் இதுக்கு பின்னாடியும் நிறைய நம்ம எடுக்கலாம். ஒரு சிலது மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, எல்லாத்தையும் எடுத்தாலும் குழப்பமாயிடும். ஓகேவா? அதனால் இதுவே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். சரி பாருங்கள் எப்படின்னு. 06 அதுக்கு 83 இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 06 83 அப்படின்னா அடுத்து பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. 27 68 45 38 79. ஓகேவா? இது எல்லாமே தனித்தனியாக வரும். ஆனால் ஒரு சில நேரத்தில் அது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு ஏபியில் ஒரு 38 வந்துருக்குது இல்லையா? அதனால தான் இந்த பிளானிங் எல்லாம். இப்போ பாருங்கள், 45. ஸோ இங்கே ஒரு 45. இப்போ அதுக்கு மேலே பாருங்கள் 68 இருக்குது பாருங்கள், அது இங்கே 18 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த 18 திரும்ப பாருங்கள் அப்படியே 68 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இதை நல்லா கவனிச்சிங்க. அப்புறம் இந்த 75. இப்போ நமக்கு இந்த 33, இந்த 06 பாருங்கள், இந்த 06 இங்கே 01 அப்படின்னு வந்திருக்கா? இந்த 06 இங்கே 01. அப்போ அது கீழே பாருங்கள் 83 33 அப்படின்னு வந்திருக்கா? ஸோ திரும்ப நமக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே பிசியில் ஒரு 33 இருக்குது. ஓகேவா? இந்த நல்லா கவனிங்க. இந்த ப்ளூ மார்க் இந்த ப்ளூ மார்க் வரைக்கும் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த தடவை உங்களுக்கு இது யூஸ் ஆகும், அதனால தான் பார்த்துங்க. ஏன்னா இங்கே நல்லா கவனிங்க. இந்த 06 இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? 01. அது கீழே 33க்கு 83. இப்போ என்னென்னா, அதுக்கு மேலே பாருங்கள் 65, அதுக்கு மேலே ஒரு 83. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே நம்பர் தான். புரியுதா? பாருங்கள், இது எல்லாமே ஒரே நம்பர் தான். அந்த 09 பாருங்கள் 45. நல்லா கவனிங்க. இந்த 45 தான் 09. அது கீழே இருக்கிற. ஸோ இதுக்கப்புறம் இதில் இந்த செட்டில் நமக்கு என்ன வருதுன்னா, இந்த பாருங்கள் 06 அது கீழே கரெக்டாக இங்கே வருது. ஓகேவா? அப்படி வரும்போது பாருங்கள், அடுத்து நமக்கு பிசியில் அப்படியே 83, அது கீழே கரெக்டாக இந்த 06க்கான 65. புரியுதா? பார்த்துங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் 45க்கு ஒரு 18, ஒரு 68, இந்த 75, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு நம்பர் வந்தால் அதை ஒட்டி தான் இன்னொரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது. இப்போ பாருங்கள், இப்போ 09 வந்துச்சா? அதுக்கு ஒரு 51, அந்த 51க்கு இங்கே ஒரு 83, அது கீழே ஒரு 65. ஸோ இந்த 55ம் 06ம் 65 ஒன்று தான். அது கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள் 09 ஒரு 96. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த 96 இங்கே 19 அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த 19க்கு
இங்கே பாருங்கள் ஏபியில் 01க்கு அதுக்கு ஒரு 33, அந்த 33 தான் நமக்கு 83, திரும்பவுமே அதே 06. அப்போது நமக்கு இந்த 33 இருக்குல்ல, அப்போ அந்த 33க்கும் நமக்கு என்ன வரணும், இந்த 06உடைய ஆப்போசிட் தான் வரணும். அது பாருங்கள் 65. ஸோ 3 நம்பர் 65 மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த 06 கீழே பாருங்கள், இந்த 75 கரெக்டாக அப்படியே 57ன்னு திரும்பிச்சு. இது எல்லாமே ஒன்றை ஒட்டி ஒன்று வர நம்பர். ஓகேவா? இங்கே பாருங்கள், எழுபத்தி 01 16 88. ஓகேவா? இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 79க்கு இங்கே 79. ஸோ இந்த 38க்கு ஒரு செட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு 01, அதாவது 06 அது இறங்கிச்சா? ஸோ அப்போ என்னன்னா இந்த 01க்கு நமக்கு இங்கே 16 அப்படின்னு இருக்குது. இது அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். 01க்கு ஒரு 61 தான் இங்கே 16. எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம கவனமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், அதனுடைய செட்டு தான் இந்த 83, அது 88 திரும்ப வந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த 31 பார்த்தீங்கன்னா 31க்கு ஒரு 18. இங்கே பாருங்கள் 31, அது கீழே இந்த 16 அப்படின்ற நம்பர் வராமல் இந்த அதாவது 31 கீழே நமக்கு இங்கே 31, 68 அப்படின்ற நம்பர் தான் இந்த 31. ஓகேவா? அப்போது இதனுடைய செட்டு எங்கே இருக்குது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 83 தான், அது 88 அப்படின்னு வருது பாருங்கள். அந்த 88க்கு செட்டு தான் 01. ஓகேவா? ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் கேம். வந்த நம்பரே தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அது சொல்கிறேன், பார்த்துங்க. ஓகேவா? இதில் நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள். நான் மார்க் பண்ணாத இடத்துலையுமே நீங்கள் தனியாக சார்ட் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதுவே தான் திரும்ப 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 வரும். ஓகேவா? அப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருந்தோம்னா இங்கே பாருங்கள், 79 01 16 88 எல்லாம் மேட்ச் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த 75 நோட் பண்ணுங்க சொன்னல, பாருங்கள் இந்த 75. அப்போது நம்ம இந்த 75 இங்கே ஒரு 45, இந்த 38 எப்படி மேட்ச் ஆச்சு பாருங்கள். கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 09 சொன்னோம்ல, அந்த 09 இங்கே பிசியில் வரும்போது பாருங்கள், எங்கது இந்த 09 இங்கே பிசியில் வரும்போது, அதாவது இந்த 45 தான் 09. அப்போது நமக்கு 09 அங்கேருந்து வந்து இந்த இடத்துல மேட்ச் ஆச்சு. அது கீழே நமக்கு என்ன வந்துச்சு, 10 அப்படின்ற நம்பரு. அது எங்கேருந்து ஏற்றோம் அப்படின்னா பாருங்கள், 09க்கு ஒரு 09, அது கீழே இருக்கிற 51க்கு ஒரு 10. ஸோ இந்த 10க்கு ஒரு செட்டு மேட்ச் ஆகணும் அப்படின்னா 33 88, அதுக்கு மேலே ஒரு 33. புரியுதா? பாருங்கள் கேமு. அப்போ இது கீழே நமக்கு 68 அப்படின்ற நம்பர் வரணும். அது பாருங்கள் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் செட் ஆகினே வரும். ஒரு நம்பரை ஒட்டி தான் இன்னொரு நம்பர் வரும். இப்படி தான் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் பார்த்து அதை செட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி செட்டிங் பண்ணினே வந்தீங்கன்னா ஒரு தடவை இல்லை 2 தடவை நீங்கள் மிஸ் பண்ணாலும் 3ஆவது தடவை கண்டிப்பாக அதை பிடிச்சிடலாம், மிஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த 63ன்றது ஒரு 68 இது. ஓகேவா? இப்போ அது 68, அதாவது இங்கே பாருங்கள் 86க்கு 63 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த 10 01ன்னு கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அந்த மேலே 33க்கு இது பாருங்கள், கரெக்டாக 33ன்னு இறங்கிச்சு. கேம் முடிஞ்சிச்சா? இப்போ இதில் பாருங்கள் 95க்கு ஒரு 40ன்னு வச்சாச்சு. இருங்க நான் மார்க் பண்ணுறேன். எங்கே அது, இது பாருங்கள் 95, அதாவது 45 90 95 எல்லாம் ஒரே நம்பர் தான், அதுக்கு 40ன்னு வச்சாச்சு. இப்போ நமக்கு அதுக்கு அடுத்து என்ன செட்டிங் வரணும்னா 83 தான் வரணும். 38 83 பாருங்கள் 83 அப்படி தான் வந்து ஃபுல் ரிசல்ட்டுமே செட் ஆயிடுச்சு. புரியுதா? பார்த்துங்க. ஓகேவா? இப்போது இங்கே இருக்கிற மார்க்கு பூராவே அதே மாதிரி தான் செட்டிங் ஆகின்னு வரும். இது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன கடைசியாக என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே ஒரு 83 இருக்குது,
ஒரு 88 இருக்குது. அது கீழே பாருங்கள் 87, அது கீழே ஒரு 87. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 77, 01, 88 இங்கே இப்படி மேட்ச் ஆகிருக்கா? அந்த 88 வந்தாலே அந்த 01மே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த 01 வந்துச்சா? பாருங்கள் 88 வந்துச்சு ஒரு நாள் விட்டு. ஸோ இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 72, 88 கரெக்டாகவே இருக்குதுங்களா? 72க்கு நமக்கு 88 கரெக்டாக வந்துச்சு. இது கீழே இப்போது 63 அப்படின்னு இருக்குது. 63 அப்படின்னு வருமானா கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் அது நமக்கு 68 அப்படின்றத விட அந்த 68க்கான ஆப்போசிட் நம்பர் வரலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதே செட்டிங்கில் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த செட்டிங் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 63 இருக்குது, 01 இருக்குது, 33 இருக்குது. இப்போ நமக்கு என்ன வந்துச்சுன்னா 33க்கு 88 அப்படின்னு வந்துச்சு. இந்த 01க்கு 01 வந்துச்சு, 72க்குமே 72 வந்துச்சு. இப்போ நமக்கு மீதி இருக்குது இந்த 63 அப்படின்ற நம்பர் தான். இந்த 63 நமக்கு வேறு எங்கே இதனுடைய செட்டிங் செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 83 ஏபியில் 38. ஓகேவா? அப்போ இந்த 63 நமக்கு இங்கே 88, அதாவது இந்த 83 88 அப்படின்னு நம்ம பிசிலையும் வச்சு செட் பண்ணிக்கிறோன்னு வைங்களேன். அப்போ இந்த 63க்கு என்ன வரணும்? அதாவது இந்த 88 வந்துச்சு இந்த 83க்கு. அப்போது இந்த 63க்கு ஏதோ ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி தான் வைக்கணும். கரெக்டுங்களா? அப்போது பாருங்கள், இந்த 59 நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா? 04 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். 45, 18, 68 அதே செட்டிங்கில் அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம 30, 83, 65 இப்படியெல்லாம் செட் பண்ணோம். இங்கே பாருங்கள், இப்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். 63, 45, 38 இதை நம்ம இப்போ எங்கே பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி எடுத்துன்னு வரேன். 45, 68, 45, 38 இங்கே அதே நம்பர் ஆப்போசிட்டில் இருக்குதா பாருங்கள். ஓகேவா? 45க்கு ஒரு 59 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அதுக்கு மேலே இருக்கிற 68 இந்த நம்பரு 68 நமக்கு இங்கே 63 அப்படின்னு இருக்கா? அப்போ நமக்கு ரிவர்ஸில் 38 திருப்பி எடுத்துன்னு வந்து இங்கே 83. ஸோ இந்த கேம் ஓவர். இதே மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 88க்கு நமக்கு ஒரு 83. இப்போ அந்த 63க்கு பாருங்கள், 63 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 18 தான். இந்த 18 வந்து உக்காந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இப்போது இந்த 75 நோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொன்னேன். ஓகேவா? அந்த 75 இங்கே பாருங்கள் 33 கீழே நமக்கு ஒரு 57 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள் 15, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா 06, அது கீழே ஒரு 83, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 15 கீழே 83. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே நம்பர் தான். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக இங்கே 38 அப்படின்னு வந்திருக்கு, இங்கே 88 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரு நம்பரை எடுக்கணும். அதுதான் கேம். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ இந்த 38, 01, 45, 63 இந்த நம்பருங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். இதை வச்சு நீங்கள் இந்த 388 கீழே எந்த மாதிரி ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய கெஸ்ஸிங்கை நான் சொல்கிறேன், அது பாருங்கள். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி நம்பருங்களில் தான் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த மார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு மறுபடியுமே நீங்களே இதில் ஒரு ட்ரை பண்ணி ஒரு நம்பரை எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்னோடய கெஸ்ஸிங் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய கெஸ்ஸிங் எடுக்க முடியுது, வின்னிங் தான் வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது? சரி, இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். விருப்பம் தான் ப்ளே பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேவா? இந்த 35 பாருங்கள், அதிலிருந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 நாள் கேப்பில் ஏபியில் ஒரு 55. ஓகேவா? அப்போது அடுத்த 2 நாள் கேப்பில் பாருங்கள், அடுத்து ஒரு 55. அடுத்து 3 நாள் கேப் பாருங்கள் 50. புரியுதா? பாருங்கள், இந்த 35லேருந்து
6 நாள் கேப்பில் 55, அதுலேருந்து 2 நாள் கேப்பில் 50. ஸோ இந்த 6 நாளில் பாதி 3 நாள், அந்த 3 நாளில் ஒரு 50. ஓகேவா? நான் இந்த இடத்துல 50 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஒரு நாள் முன்னாடியே வந்துச்சு. ஸோ அது இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்து ஒரு நாள் விட்டு பிசியில் அதே 35. இப்போ 3 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா 50. புரியுதா பாருங்கள்? அடுத்து 4 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா? இப்போ 3 நாள் 4 நாள் 50 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு 55 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், வரல. ஓகேவா? இப்போ நமக்கு திரும்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே 5 நாள் கேப்பு. புரியுதா பார்த்துங்க? 35 55 55 50. ஓகேவா? இப்போது 35 50 50 அடுத்து என்ன வரணும்னா 55 அப்படின்ற நம்பர் ஒரு பிசி வரணும். ஓகேவா? அப்போது நம்ம 55 அப்படின்ற நம்பரை ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்போது 55 வந்தால் ஏ போர்டு என்ன வரும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த சார்ட் எடுத்துகிட்டு ப்ளைன் சார்ட் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மார்க்கிங் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஏபியில் 35 55 55 50, பிசியில் 35 50 50. ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு 50 இருக்குது. ஸோ அது நம்ம இங்கேருந்து 35லேருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம எதையுமே பார்க்கல. இப்போ நமக்கு 4 நாள் கேப்பு. இதில் வந்து நமக்கு 4 நாள் கேப்புன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் 1ஆம் தேதி நமக்கு லீவ் வந்துச்சு. அதை சேர்த்தோம்னா நமக்கு 5 நாள் கேப் வந்துடும். ஏன்னா இந்த 35லேருந்து 1 2 3 4 நாள், அதுக்கப்புறம் திரும்பவும் கரெக்டாக 4 நாள். இப்போ இதுலையுமே 4 நாள் தான். ஓகேவா? பார்த்துக்குங்க. அப்படி வரும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 55 அப்படின்ற நம்பர் வரணும். ஸோ 55 அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், இந்த 35க்கு நமக்கு 0, 55க்கு ஒரு 0. இப்போது 55க்கு ஒரு 2, 0க்கும் 2க்கும் கேப்பில் 1 அப்படின்ற நம்பரு இங்கே வந்துச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ஏ போர்டில் அதே மாதிரி செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 0, இதில் ஒரு 5, இப்போ இதில் 7. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது 0 0 இதை மார்க் பண்ணிக்குவோம். இங்கே இது ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 போயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த 0க்கு இந்த 5 போயிடுச்சு. இப்போது நமக்கு இந்த 2க்கு இந்த 7 போயிடுச்சு. இப்போ இந்த 1 அப்படின்ற நம்பர் நமக்கு பேலன்ஸ் நிற்கிது. ஓகேவா? அப்போது நமக்கு இந்த இடத்துல 0 0 2 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 0 0 1 அப்படின்னு வந்துச்சு. முதல்ல ஒரு 0 வந்துச்சு, அப்புறம் ஒரு 0 வந்துச்சு, அப்புறம் 2 வந்துச்சு, அது கேப் நம்பர் 1ன்னு வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஏ போர்டில் ஒரு 0 வந்துச்சு, மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட் 5 வந்துச்சு. இப்போது இந்த 2க்கு பதில் இங்கே 7 வந்துடுச்சு. அப்போ நம்ம இந்த 1க்கு என்ன பண்ணணும்னா 1 அப்படின்ற நம்பரே டைரெக்டாக வைக்கணும். அப்போ 155 அப்படின்ற நம்பரை டைரெக்டாக இங்கே வைக்கணும். அப்போ 155 அப்படின்ற நம்பரை ஒன்று ட்ரை பண்ணோம். ஓகேவா? 155 அப்படின்ற நம்பரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா வருதுன்னு பாருங்கள். இதை வச்சு இல்லைன்னா வேறு எதனாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், 2ஆம் தேதி கெஸ்ஸிங்க்கு ஒரே நம்பரு 155. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.